பினாங்கு மாநிலம் முழுவதும் மேற்கொள்ளப்படும் 23 நீர் மேம்பாட்டு திட்டங்களினால் ஏப்ரல் 25 முதல் திட்டமிடப்பட்ட நீர் விநியோக தட்டுப்பாடு ஏற்படும் என்று பினாங்கு நீர் விநியோக கழகம் PBAPP தெரிவித்துள்ளது. இதனை சிறந்த முறையில் எதிர்கொள்வதற்காக நீர் நிவாரண திட்டம் WRP-யின் வாயிலாக நீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கென 80 நீர் விநியோக டேங்கர் லாரிகளும் 182 நீர் தொட்டிகளும் அனுப்பப்படும் எனவும் PBAPP தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்த நீர் விநியோக தட்டுப்பாட்டினால் மத்திய செபராங் பராய், தெற்கு செபராங் பராய் ஸ்லாத்தான், மேலும் பினாங்கு தீவின் 2 மாவட்டங்களில் உள்ள 3,41,708 பயணீட்டாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என PBAPP-யின் தலைமை நிர்வாக அதிகாரி டத்தோ கே பத்மநாதன் தெரிவித்தார். மேலும் 95% நீர் விநியோகம் வழக்க நிலைக்கு திரும்பியதும் நீர் நிவாரண திட்டம் நிறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். அது மட்டுமின்றி நீர் விநியோகம் கட்டம் கட்டமாக வழக்க நிலைக்கு திரும்பும் என்றும் பயணீட்டாளர்கள் இதனை எதிர்கொள்வதற்கு தேவைக்கு ஏற்ப போதுமான அளவு நீரை கையிருப்பில் வைத்துக் கொள்ளும்படியும் அவர் அறிவுறுத்தினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.